இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் Axis Max Life Insurance. Get your term plan now. For more information, call 9150430563. अखिलांड कोटि ब्रह्मांड नायकी शिप्रप्रसादिनी अव्याज करुणामूर्ति शिवशक्ति करूपिणी दुर्गा लक्ष्मी वाणी स्वरूपिणियान श्री ललिता त्रिपुर सुंदरिயின் स्वरूपமான ஸ்ரீ ஐஸ்வர்ய பிரத்திங்கரா தேவியின் மலரடிகளை வணங்கி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யுகாதி திருநாள் ஒரு குட்டி ஸ்டோரியோட இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேடை நிகழ்ச்சிகளில் சத்சங்கம் பண்ணுறவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சுவாமிகளுடைய கதைகளையும் புராணங்களையும் வரலாறையும் சொல்லிக்கிட்டே இருக்கார். எல்லா இடத்துலையும் இந்த நிகழ்ச்சிகள் எல்லா இடத்துலையும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. ஒரு ஊருக்கு போய் ஒரு 10 நாள் தொடர்ந்து அவருக்கு ஒரு நிகழ்ச்சியை வாய்ப்பு அமையுது. அந்த நிகழ்ச்சியில் போய் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான கருத்தை சொல்கிறாரு. என்னென்னா ஒரு சின்ன பையன் ரொம்ப அழகாக இருப்பான், ஆனால் கருப்பு கலர், வெள்ளையாக இருக்க மாட்டான், கருப்பாக இருப்பான், ரொம்ப அழகாக இருப்பான், உடம்பெல்லாம் நகையாக இருக்கும். நகை எங்கே இருக்குது, அந்த பையன் எங்கே இருக்கான்னு தெரியாது. அப்படிப்பட்ட நகைகளை அணிஞ்சிருப்பான். அதுக்கெல்லாம் மேலே ஒரு மயில் இருக்கைய தலையில் வச்சிருப்பான். அப்படியே தங்கம் மாதிரி மின்னிக்கிட்டே இருப்பான், வைரம் மாதிரி மின்னிக்கிட்டே இருப்பான்னு சொன்னார். இதை தூரத்திலிருந்து ஒரே ஒரு திருடன் கேட்டுறாரு. ஏன் அந்த திருடனுக்கு மதிப்பு கொடுக்குறேன்னு கடைசியில் தெரியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ராத்திரி அந்த சத்சங்கம் பண்றவருடைய கதவை போய் ஒருத்தர் தட்டுறாரு. ரொம்ப உடைக்கிற மாதிரி தட்டுறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா யாருப்பா நீங்கன்னு கேட்கும்போது நான் திருட வந்திருக்கேன்னு சொன்னோடனே இவர் பயந்துடுறாரு. ஐயா நீங்கள் தயவு செஞ்சு வெளியில் வரணும்னு சொல்லி அவர் கேட்குறாரு. யாரையும் அவரை மிரட்டலை. ஐயா தயவு செஞ்சு நீங்கள் வெளியில் வாங்கன்னு சொல்லி கேட்குறாரு. கேட்கும்போது நான் உங்ககிட்ட இருக்கிற பணம் எனக்கு வேண்டாம், அந்த பையனை மட்டும் எனக்கு காட்டி கொடு, உடம்பெல்லாம் நகை இருக்கக்கூடிய அந்த பையனை மட்டும் எனக்கு காட்டி கொடுன்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே அவர் யாரை சொல்லியிருக்காருங்க, அந்த உடம்பெல்லாம் நகை போட்டுட்டு ஒரு புல்லாங்குள்ள கையில் வச்சுட்டு தலையில் மயில் இருக்கையோடு இருக்கிற பையன் யாருங்க? கிருஷ்ணர். கிருஷ்ணர் எங்கே போய் தேடுறதுங்க? அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு பயந்து போய் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நீ போனீங்கன்னா அங்கே ஒரு ஆறு வரும். இருட்டான நேரத்தில் அந்த ஆற்றுக்கு பக்கத்தில் ஒரு புதர் இருக்கும். நீ கூப்பிட்டீங்கன்னா போய் கண்ணான்னு கூப்பிட்டீங்கன்னா அவரோட பேரை சொல்லி கண்ணான்னு கூப்பிட்டீங்கன்னா வருவார் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவரும் நம்பிக்கையோடு போயிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. கண்ணா கண்ணான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு எப்படி மக்கள் கூப்பிட்ட உடனே ஜி வந்துட்டாரோ அதே மாதிரி அந்த கிருஷ்ணர் அப்படி ஒரு பொலிவோடு வர்றாரு. வந்த உடனே திருட வந்த ஆசையெல்லாம் போயிடுச்சு, நகை எடுக்கணுங்கிற ஆசையெல்லாம் போயிடுச்சு. அந்த அழகுல மயங்கி நிற்கிறாரு நம்மளை போல. அப்போது கடைசியில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நகையெல்லாம் இவர் மூட்டை முடிச்சு பண்ணி கொடுத்துட்டாரு. கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு இந்த நகையை விட பெருசு என்னென்னா நான் எப்பப்பெல்லாம் எனக்கு தோணுதோ அப்போல்லாம் இங்கே வர்றேன், உன்னோட தரிசனம் மட்டும் எனக்கு கொடுன்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கொடுக்குறேன்னு சொல்லிடுறாரு. இவரும் திரும்ப வர்றாரு. இந்த திருடர் கிருஷ்ணரை பார்த்து அந்த திருடர் வர்றாரு. வந்தவுடனே திரும்பவும் பாகவதனுடைய அந்த கதவை தட்டுறாரு. கதவை தட்டும் போது பாகவதர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்குன்னு பார்த்து இவர் நல்லா பண்ணதுனால 50 ரூபா சம்பளத்தை 100 ரூபாயாக கொடுத்துட்டாங்க. அந்த 100 ரூபா நோட்டை வெளியில் தள்ளுறாரு கதவு சந்து வழியாக. அந்த 100 ரூபாயை எடுத்துக்கிட்டு ஒரு டைமண்ட் நெக்லஸை இவர் தள்ளுறாரு திருடர். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா என்னடா இது ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லி கதவு திறக்கும் போது இவர் கையை பிடிச்சி அழுகிறாரு. நான் அப்படி ஒரு அந்த குழந்தையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. குழந்தைய பார்த்தியா? என்ன பார்த்தேன்? நீ சொன்ன எல்லா அடையாளத்தோட ஒரு குழந்தைய பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு மனசு பொறுக்கலை. இவ ஏதோ பொய் சொல்கிறான்னு சொல்லி நம்புகிறாரு. கடைசியில் நீ பார்த்த குழந்தை எனக்கு காட்டு அப்படிங்கிறார். போயிட்டு திரும்பவும் அதே இடத்துல நிற்கிறாங்க, கூப்பிடுறாங்க, கத்துறாங்க, அழுகிறாங்க, வரவே இல்லை. கடைசியில் இந்த திருடன் கண்ணா வான்னு சொன்ன உடனே திரும்ப வர்றார். வந்ததுக்கப்புறம் இவர் கேட்குறார், என்னப்பா அவனுக்கு தெரியல எனக்கு தெரிய மாட்டேங்கிற அப்படின்னு சொன்ன உடனே ஒரே வார்த்தையில் முடிச்சார், நம்பிக்கை அப்படின்ட்டார். நீ நான் வரமாட்டேன்னு நம்பிக்கையில் தான் நீ அங்கே ஆற்றுல போய் தேட சொன்ன, ஆனால் நான் வருவேங்கிற நம்பிக்கையில் அவன் வந்திருக்கான், அந்த நம்பிக்கைக்காக நான் வந்தேன்னு சொன்னார். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் என்னைக்கு நம்பிக்கை முழுமையாக வைக்கிறோமோ அன்னைக்கு நம்ம எல்லாருமே நம்ம ஒவ்வொருத்தரும் சாதனை நாயகன் தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிட்டு எல்லாம் உள்ள ஆதிசக்தியினுடைய அருள்னால எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கேன்.